தமிழகத்தில் பழங்குடியினருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும் 2 தொகுதிகளில் ஒன்று சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியின் பெரும்பாலான பகுதிகள் மலைப்பிரதேசமாக இருக்கின்றன. சுற்றுலா தலமாக ஏற்காட்டில் காஃபி, மரவள்ளி, பாக்கு, தென்னை, தக்காளி உள்ளிட்ட விவசாயம் சார்ந்த தொழில்கள் பிரதானமாக செய்யப்படுகின்றன. கடந்த 1957ஆம் ஆண்டு முதல் சட்டமன்ற தேர்தலை சந்தித்து வருகிறது. திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளே அதிகப்படியான முறை வெற்றி பெற்றிருக்கின்றன. அதிலும் 2011ஆம் ஆண்டில் இருந்து தொடர்ந்து 4 முறை அதிமுக வெற்றி பெற்று தனது கோட்டையாக மாற்றி வைத்திருக்கிறது. தற்பொழுது சித்ரா எம்எல்ஏவாக இருக்கிறார். கடந்த 2021 தேர்தலை பொறுத்தவரை அதிமுகவின் சித்ரா 1,21,561 வாக்குகளும், திமுகவின் தமிழ்செல்வன் 95,606 வாக்குகளும் பெற்றனர். அதிமுக பெற்ற வாக்கு சதவீதம் 51.30, திமுக பெற்ற வாக்கு சதவீதம் 40.35%. நாம் தமிழர் கட்சி, தேமுதிக ஆகிய 3வது, 4வது இடத்தை பிடித்திருந்தன. ஏற்காடு சட்டமன்ற தொகுதியில் பழங்குடியின சமூக மக்கள் அதிகம் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு அடுத்தபடியாக வன்னியர்கள், கவுண்டர்கள் உள்ளனர். இந்த 3 சமூகத்தினர் தான் தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கும் இடத்தில் உள்ளனர். கொங்கு மண்டலத்தில் அதிமுக செல்வாக்கு பெற்று விளங்குகிறது. இதனை கடந்த பல தேர்தல்களில் நிரூபித்து வந்துள்ளனர். அதே சமயம் 2021க்கு பின் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுகவிற்கு சாதகமாக சூழல் நிலவியது. மேலும் அதிமுக பிளவுபட்டு நிற்பதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இதற்கிடையில் பாஜகவுடன் கூட்டணி வைத்து போட்டியிட உள்ளது. மறுபுறம் திமுக தங்களை வலுப்படுத்திக் கொள்ளும் வகையில் களப்பணி மற்றும் கூட்டணி வியூகம் ஆகிய விஷயங்களை கையில் எடுத்து உள்ளனர். இந்த நிலைகள் 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெற போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. அதிமுகவில் நடப்பு எம்எல்ஏ சித்ரா மீண்டும் போட்டியிட சீட் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். மேலும் ஏற்காடு முன்னாள் சேர்மன் சாந்தவள்ளி, முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் சிவசக்தி ஆகியோர் ரேஸில் இருக்கின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டம் என்பதால் ஒரு தொகுதி கூட மிஸ் ஆகக்கூடாது என கவனம் செலுத்த தொடங்கியுள்ளனர். திமுக கடந்த முறை போட்டியிட்ட தமிழ்செல்வன் மீண்டும் களம் காண ஆர்வம் காட்டி வருகிறார். இது தொடர்பாக கட்சி தலைமையிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் களமந்துறை ஒன்றிய செயலாளர் மற்றும் திமுக மாணவரணியை சேர்ந்தவர்களும் சீட் கேட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. கொங்கு மண்டலத்தில் கடந்த முறை அடைந்த தோல்வியிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இதையொட்டி தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்தி வருகிறார்கள். மேலும் உடன்பிறப்பே வா என்ற பெயரில் தொகுதி நிர்வாகிகளை நேரில் அழைத்து கள நிலவரத்தை கேட்டறிந்து தேர்தல் வேலைகளை முடக்கிவிட அறிவுறுத்தியுள்ளார். இம்முறை தமிழக வெற்றி கழகம் முதல் முறை போட்டியிட உள்ளதால் திமுக, அதிமுக வாக்கு வங்கி சரிவை சந்திக்க வாய்ப்புள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தலில் 2ஆம் இடம் பிடித்த திமுக வேட்பாளர் தமிழ்செல்வன் ஏற்காடு தொகுதிக்காக தேர்தல் வாக்குறுதி எதுவும் தரவில்லை. அதிமுக அந்த கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ சித்ராவும் தொகுதிக்காக எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரவில்லை. அவர் தொகுதிக்கு வருவதே இல்லை. திமுக ஆட்சி அமைத்ததிலிருந்து மலை கிராம மக்களுக்காக சாலை வசதி, பேருந்து வசதி, மின்சார வசதி போன்றவை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. மலைவாழ் மக்களுக்காக அனைத்தையும் முதல்வர் ஸ்டாலின் தான் செய்து வருகிறார் என்கிறார். ஏற்காடு தொகுதியின் எம்எல்ஏ சித்ரா அசம்பூர், பேய்க்காடு உள்ளிட்ட மலை கிராமங்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்தி தரப்பட்டு இருக்கிறது. பட்டிப்பாடி, நடுவூர், புத்தூர் உள்ளிட்ட 7 மலை கிராமங்களுக்கு குடிநீர் வசதி செய்து தருகின்றோம். அயோத்தியா பட்டினத்தில் தக்காளி தொழிற்சாலை, ஏற்காட்டில் காஃபி தொழிற்சாலை, மஞ்சக்குட்டையில் கூட்டுறவு பயிற்சி கூடம் உள்ளிட்டவை சட்டமன்றத்தில் பலமுறை கேட்கப்பட்டும் இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சேர்வராயன் மலையில் பூங்கா அமைப்பதற்கு கேட்டிருந்தேன், அதை செய்து தரவில்லை. தினமும் மக்கள் பணியில் ஈடுபட்டு இருக்கிறேன். ஆனாலும் எதிர்கட்சிக்காரர்கள் என் மீது தவறான பிரச்சாரம் செய்கிறார்கள் என்றார். தற்பொழுது ஏற்காடு தொகுதியின் கள நிலவரம் பார்த்தால் பழங்குடியினர், வன்னியர், கவுண்டர் ஆகிய சமூகத்தினர் வெற்றியை தீர்மானிக்கும் இடத்தில் இருக்கிறார்கள். அதிமுகவில் சிட்டிங் எம்எல்ஏ சித்ரா, முன்னாள் ஏற்காடு சேர்மன் சாந்தவள்ளி, முன்னாள் ஏற்காடு பஞ்சாயத்து தலைவர் சிவசக்தி, சவிச்சந்திரன் ஆகியோர் சீட் எதிர்பார்க்கிறார்கள். திமுகவில் கடந்த முறை போட்டியிட்ட தமிழ்செல்வன், மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் மகேஸ்வரன், கருமந்துறை ஒன்றிய செயலாளர் சிவராமன், வாழவந்தி மாது உள்ளிட்டோர் சீட் கேட்கிறார்கள்.
அதிமுகவுக்கு செல்வாக்கு அதிகமுள்ள தொகுதி என்பதால் தற்போதைய சூழ்நிலைகள் அதிமுகவே முந்தி செல்கிறது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.